சபையில் எதை போதிக்கணும், எதை போதிச்சா சபையில் இருக்கிறவங்க பக்தி விருத்தி அடைவாங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த நிருபத்தில் பாவத்தை விட்டு விலகிறது குறித்தும் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியலாம் அப்படிங்கிறது குறித்தும் எச்சரிக்கையான விஷயங்களை தீமோத்தேயுக்கு எழுதி கொடுப்பார். இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளையே போதித்திரு அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த மாதிரியான போதனைகள் மட்டும்தான் சபையில் போதிக்கப்படணும். ஏன்? வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது நிறைய பலகீனமான நபர்கள் தேவன்கிட்ட வரும்போது பலவான்களாக மாறினதையும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதையும், அவங்கள விட சக்தி வாய்ந்த பல நபர்களை ஜெயிச்சதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியும். தாவீது சவுலை மேற்கொண்டது, சிம்சோன் பெலிஸ்தியர்களை மேற்கொண்டது, இப்படி நிறைய. இதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த மனுஷர்கள் தேவனுக்கு எகெயின்ஸ்டாக வரும்போது அவங்க ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போனதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியும். நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் வரக்கூடிய அந்த ஆமான் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு சக்தி வாய்ந்த மினிஸ்டர். ஆனால் அவர் அந்த மொர்தெக்காய்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் தோற்று போய் கடைசியில் தூக்கில் போடப்பட்டு கொல்லப்படுவார். இப்படி பைபிள் முழுக்க நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் இன்சிடென்ட்ஸ், அதாவது ஒருத்தரை உற்சாகப்படுத்தக்கூடிய, தேவனை நோக்கி அவரை ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துகிட்டு வைக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பைபிளில் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லும்போது தான் பாவியான ஒரு மனுஷனோ பலகீனமான ஒரு மனுஷனோ சபைக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு தேவன் மேலே ஒரு பயம் வரும், தேவனை அண்டிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஆசை வரும், உற்சாகம் வரும். இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசாமல் சிலர் தன்னை பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்காக வேதத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை தமிழில் இந்த பைபிள் தப்பாக எழுதிட்டாங்க. ஆனால் அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா, எபிரேய பைபிளில் பார்த்தீங்கன்னா அதை மாற்றி எழுதி கரெக்டாக வச்சுருக்காங்க. அப்போ தமிழ் எவ்வளோ தப்பாக இருக்குது பார்த்தீங்களான்னு சொல்லி பைபிளையே குறை சொல்கிற மாதிரி ஒரு போதனையை நீங்கள் சபையில் போதிச்சிங்க அப்படின்னா, அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமான சகோதரன் அல்லது பாவத்தில் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சகோதரன் எப்படி இதை எடுத்துக்குவார்? பைபிளே தப்பாக இருக்குது, தேவன் பைபிளையே காப்பாற்ற முடியல, எங்கேருந்து என்ன காப்பாற்ற போகிறாரு, எங்கேருந்து ஏன் பாவத்திலேருந்து அவர் என்னை கண்டுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக பாவத்தின் பின்னாடியே போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நபர், பலகீனமான ஒரு நபர் இடறி போகிறதுக்கு யார் காரணம்? பைபிளை சரியாக புரிஞ்சிக்காம பைபிளை விட தன்னை ஹீரோவாக அந்த சபைக்குள்ளே காட்டிக்கணும்னு நினைக்கிற இந்த மாதிரியான சகோதரர்களால் தான் இப்படிப்பட்ட பலவீனமான நபர்கள் பாவத்தில் விழுறாங்க. அப்போது சபைக்குள்ளே நாம் எதை போதிக்கணும், எது மற்றவங்களை உற்சாகப்படுத்துமோ, எந்த இன்ஃபர்மேஷன் ஒருத்தனை தேவனுக்குள்ளே இன்னும் நெருங்கி வர வைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை தான் தேவன் நமக்கு போதிக்க சொல்லி கொடுத்துருக்கிறார். பைபிள் தப்பு, பைபிள் சரியாக எழுதப்படலை, பைபிளை விட எனக்கு அறிவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களா இருந்தால் ஆல்ரெடி ஒருத்தர் இப்படி சொன்னவர் என்னவா மாறிட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துக்கு மிஞ்சி நம்ம யாருமே கிடையாது. தேவன் நம்ம கையில் என்ன வேதம் கொடுத்துருக்கிறாரோ அதுக்குள்ள நம்ம தேவனை தேடி அந்த தேடுதல் மூலமாக மற்ற சகோதரர்களுக்கு போதித்து தேவனுக்குள்ளே வழிநடத்தணும். இதுதான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது.